இந்த ஊரை விட்டு ஓடியே போயிட்ட போல. ஆமாடா மச்சி, ஊருக்கு தான் போயிருக்கான் அவன் அத்தை பொண்ணை பார்க்க. ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்தான்ல, அதை சொல்கிறக்காண்டி போயிருக்கான். அவளுக்கு தான் ரொம்ப பிடிக்குமே இவனை. இவனை கண்டாலே அப்படியே வலிஞ்சு விடுவாளே. ஏய் ஜிலேபி, பேசாம இரு. டேய், உனக்கே தெரியாது இவனுக்கு அவளை பிடிக்காதுன்னு. ஏதோ ஒரு வற்புறுத்தலுக்காண்டி போயிருப்பான், அவ்வளவுதான். சரி சரி, நீ ஒருத்தன் தாடா சதீஷ், என்னை நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. வேற யாருக்கும் எதுவுமே தெரியாது. எஸ், இங்க ஐடி டிபார்ட்மெண்ட் எங்க இருக்குன்னு தெரியுமா? கொஞ்சம் எங்க இருக்குன்னு சொல்றீங்களா? நான் சொல்கிறேன். இங்கே அப்படியே நேராக போங்க. நேராக போய் லெஃப்ட் திரும்பி மேலே போங்க. மேலே போய் ரைட் திரும்பினீங்கன்னா அங்கே தாங்க ஐடி. ஓ தேங்க்யூ. மேலே தான் இருக்கா? நான் கூட கீழே தான் இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன். ரொம்ப தேங்க்ஸ். இருக்கட்டுங்க, இதுக்கெல்லாம் யாராவது போய் தேங்க்ஸ் சொல்லுவாங்களா? நேராக போய் மேலே போக சொன்னார். எங்கே இருக்கு ஸ்டெப்பு? அப்படியே பார்க்கலாம். வழி சொல்லியிருக்கானா இவன்? இருக்கட்டும், இவனை போய் வச்சுக்கிறேன். அவன் பேசும்போதே நான் கவனிச்சிருக்கணும். சே, விட்டுட்டேன் ஏமாந்து. ஏய், என்ன ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு வழி சொல்ல சொன்னா ரெஸ்ட் ரூமுக்கு வழி சொல்லி அனுப்பியிருக்க? இரு, உன்னை வச்சுக்கிறேன். நீ பாரு. ஏங்க தப்பாக நினச்சிக்காதீங்க. ஃபஸ்ட்டே இல்லை, அதுதான் மறக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இப்படி பண்ணேன். காலேஜுக்கு படிக்க தான் வரோம், விளையாடுறதுக்கு வரல. சரியா? தேவையில்லாமல் உங்களுக்கு வேலை வச்சுக்காதீங்க. நான் டிபார்ட்மெண்ட் எங்கே வழி தானே கேட்டேன் உங்ககிட்ட. வழி மட்டும் சொல்லிட்டு போக வேண்டியதானே. எதுக்கு என்கிட்ட தேவையில்லாமல் விளையாடுறீங்க? ஓகே ஓகே, கூல் கூல். சரி, உங்கள் பேர் என்ன? என் பேரை தெரிஞ்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அதான் ஃபஸ்ட் டேவே டென்ஷன் பண்ணிட்டீங்களே. உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க. ஐயோ சாரிங்க, விடுங்க. சீப்படா அடி. எப்படியோ ஐடி டிபார்ட்மெண்ட்டை கண்டுபிடிச்சு வந்துட்டோம். ஹாய், நான் இங்கே உட்காந்துக்கிட்டுமா? என்னடி தெரியாதவங்க கிட்ட பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்க? அப்புறம் என்னடி, இந்த டிபார்ட்மெண்ட் தான் ஒரு வார்த்தை கூட சொல்லலை. அது மட்டும் இல்லாமல் இந்த காலேஜில் ஒருத்தன் டென்ஷன் பண்ணிட்டாண்டி வரும்போது. அடி நீ வேற, நானே எதிர்ச்சியாக தான் இங்கே இந்த டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்தேன். சரி, என்ன பிரச்சனை, என்னாச்சு, ஏன் வரும்போது என்ன டென்ஷன்? அடி இல்லடி, ஐடி டிபார்ட்மெண்ட்க்கு வழி கேட்டால் டாய்லெட்க்கு வழி சொல்லி அனுப்புறாண்டி. யாருடி அந்த பையன்? தோ வரானுங்க பாரு, இவனுங்க தான். இவனுங்க இதே டிபார்ட்மெண்ட் தாண்டி. அப்படியா? இருக்கட்டும், பார்த்துக்கலாம். படிப்பை வச்சு இவனை கீழே தள்ளிடலாம். ஐயோ வந்துட்டாடா, கண்டுபிடிச்சி வந்துட்டா. ஓ, அதான் முணுமுணுத்துட்டு இருக்காளா பக்கத்தில். டேய், இங்கே வந்து நிற்கிறீங்க, போங்கடா. சரி சரி, போகிறோம். உங்கள் மார்க் என்ன? ஸ்னேகா தான் ஃபஸ்ட்டு, அதுவும் கிளாஸ் ஃபஸ்ட்டு. நான் செகண்டு. போங்கடா பேசாமல். அடேங்க அப்பா, என்ன புருடால் விடுறாளுக பாருடா. மார்க்கு கேட்டால் ஃபஸ்ட்டு செகண்டுன்னு சொல்லிகிட்டு இருக்காளுங்க. இவளுக்கெல்லாம் எங்கே படிக்க போகிறாளுங்க? அவளுக்கு எதுவோ இருந்துட்டு போட்டுண்டா, நம்மளுக்கு என்ன? அது நீ சொல்கிறியா? பேசாமல் போ. நடத்து நடத்து. எந்த பொண்ணையுமே பார்க்காம இருந்த, இப்போ என்னமோ அந்த ஸ்னேகாவை பார்த்து வலியறடா. என்ன மச்சி சொல்கிற? அந்த பொண்ணு பேர் ஸ்னேகாவா? சே, செம்மலாக இருக்குல்ல. ஆமாடா, அந்த பொண்ணு பேர் ஸ்னேகா தான். ஏன் உனக்கு தெரியாதா? அந்த பொண்ணு பக்கத்தில் இருக்கிற பொண்ணு பேசிச்சுல்ல. ஓ, நீ அதை கூட தெரியாமல் நீ அந்த ஸ்னேகா பொண்ணவே பார்த்துட்டே இருந்திருக்க. இல்லை மச்சி, நீ வேற. டே, என்னடா விட்டுட்டு வந்துட்டீங்க? இல்லை மச்சி, நீ தானடா ஃபோன் வருதுன்னு போனேன், அதான் நாங்கள் 2 பேர் வந்துட்டோம். ஓ சரிடா. ஹாய் சரண், நான் எப்படி உன் டிபார்ட்மெண்ட் கண்டுபிடிச்சேன் வந்து பார்த்தியா? இதுதான் நான் உன் மேலே வச்சுருக்க லவ்.